ஐஏஎஸ் தேர்வு எழுதின முதல் பெண் யாருன்னு தெரியுமா? தேர்வுல வெற்றி பெற்று கூட ஒரு பெண்ணால ஐஏஎஸ்ஆ மாவட்டத்தை நிர்வகிக்க முடியாது, வேறு துறையை வேணா நீங்க செலக்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு மத்திய தேர்வாணையம் ஒரு பக்கம் அவங்க கிட்ட விவாதம் பண்ணி சென்னையில வேலை கிடைச்சா கூட மறுமுறை அவங்களுக்கு இன்னொரு விவாதம் பண்ண வேண்டியது இருந்தது. அப்போ இருந்த முதலமைச்சர் ராஜாஜி உங்களால கண்டிப்பா சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணா வேலையை விட்டு போயிடணும் அப்படின்னு பல நிபந்தனைகளும் இருந்துச்சு. மறுமுறை விவாதம் செஞ்சு குதிரை சவாரி, துப்பாக்கி சுடுதல்னு எல்லா திறமையும் இருக்கு, ஒரு ஆணால மட்டும்தான் மாவட்டத்தை நிர்வகிக்க முடியுமா, பெண்ணால பண்ண முடியாதா அப்படின்னு கேரளால இருந்து படித்து வந்த அண்ணா ராஜம் அவர்கள் ஓசூர்ல முதல்ல சப் கலெக்டரா போஸ்ட் வாங்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா எந்த சிஎம் உங்களால முடியாது அப்படின்னு சொன்னாரோ அதே சிஎம் கிட்ட இத மாதிரி முன் உதாரணமா நீங்க எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு பல மேடைகள்ல பேச வச்சாங்க. அவங்க வேலையில இருந்தப்பவும் சரி, பணியிலிருந்து ஓய்வு பெற்றவும் சரி, பல சவால்களை எதிர்த்து பல பொறுப்புகளையும் திறம்பட நிர்வகித்து பேரும் புகழும் பெற்றாங்க. பத்ம பூஷன் விருதும் கிடைச்சது. இந்த அண்ணா ராஜம் அவர்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?